is beat into a monster. இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணுற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் பிஞ்சாமலை கிராமத்தில் வந்து ஐயக்கோட்டைங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் வேலை செஞ்சுருக்கோம். இது வந்து ஒரு 1000க்கும் மேற்பட்ட சிலைகள் வந்து ரெடி ஆகிட்டு நண்பா. வருஷம் வந்து புது புது வண்ணத்தில் சிலை டிசைன் பண்ணி போட்டிருப்போம். நம்ம இந்த வருஷத்துக்கான விநாயகர் சிலை வந்து இப்போ வந்து மும்முரம் நடந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கான வேலைப்பாடுகள் எந்த வரையும் நடந்துட்டு இருக்குது பற்றி காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு இப்போ வீடியோ காட்டியிருக்கேன். அப்படியே இந்த வீடியோ நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம், எந்தமாரி வேலை செய்கிறாங்க எல்லாமே நம்ம பார்க்கலாம். கிரைண்டர் மாரி போட்டு ஆட்டி எல்லாமே கிழங்கு மாவு, அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே கிழங்கு மாவு, பேப்பர் பஞ்சு, கூழ் எல்லாம் போட்டு தான் இயற்கை முறையில் எக்கோ ஃப்ரெண்ட்லி முறையை தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். நீங்கள் பார்த்து தெரியும், பையன் வந்து மாவு பேஞ்சிட்டு இருப்போம். வந்து அடுத்து வந்து மாவு உருட்டி சிலையில் அந்த அச்சில் அழுத்தி அதை அந்த வடிவத்தை கொண்டாடுறதுக்காக பையன் ரெடி பண்ணிட்டுக்கிறோம். அந்த ஒரு சிலை பெருசாக ஒன்று ரெடி ஆகணும் அப்படின்னா இந்த இவ்வளோ வேலை நடக்கணுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாவு குண்டாலும் இந்த ஆட்டி இதுமாரி மாவாக எடுத்து அதுக்கப்புறம் வந்து இந்தமாரி பெருசாக பூரி கட்ட மாரி நல்லா பெருசாக பாயாட்ட உருட்டுங்க. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பையன் எந்தளவுக்கு உருட்டுறான்னு. இந்தளவுக்கு நல்லா மெல்லிசாக அந்த கனமாக அந்த சிலையோட கனத்தை தகுந்த மாதிரி மெல்லிசாக உருட்டி அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சிலையில் அந்த கை செட்டுக்கு தந்தத்துக்கு அதுக்கு தகுந்த மாரி எல்லாம் போட்டு நம்ம அழுத்தி எடுக்கிறது தான் அந்த அச்சியை உருவாங்க. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா பையன் அங்கே வந்து பெருசாக உருட்டினதை சின்ன சின்னதாக அறுத்து கட் பண்ணி இந்தமாரி அந்த சிலையோட அச்சுக்கிட்ட அந்தமாரி இதில் கொண்டு போய் எல்லாம் வச்சு கை வச்சு ஃபுல்லாக நம்ம அழுத்தணுங்க. இந்தமாரி ஒரு பக்கம் வந்து அழுத்தி எடுத்தால் தான் அந்த சிலையோட அச்சு வந்து கரெக்டாக வரும். உருட்டு பார்க்குறியா, இதை சூம் பண்ணு. இந்த தழும்பு பார்க்குறீங்களா, இங்கிருந்து இந்த வரிசை உங்களுக்கு தெரியும், ஜாயிண்ட் அடிச்சுட்டு உள்ளெல்லாம் இந்தமாரி ஜாயிண்ட் போட்டிருப்போம். இந்த ஜாயிண்ட்லாம் இல்லாத மாரி நீட்டாக மாவு வச்சு தேய்ச்சி பண்ணுறது இந்த வேலை தான் அங்கே நடந்துட்டு இருக்குதுங்க. ஓகேவா? ஸோ இப்போ எல்லாமே வந்து ஃபினிஷிங் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தமாக எல்லா சிலைக்குமே வந்து அந்த கை கால் ஜாயிண்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாமே பசை போட்டு மாவு வச்சு தேய்ச்சி அந்த கிளியராக அந்த வெடுப்பு எதுவுமே இல்லாத மாரி ப்ரெஷ்ஷை போட்டு தேய்ச்சி அந்த வேலை தான் நடந்துட்டு இருக்குது ஃபுல்லாகவே. ஸோ இந்தமாரி தான் கை கால் எல்லாம் தலையெல்லாம் ஒட்டியிருப்போம். ஒட்டின இடத்துல அந்தமாரி பாரு இந்த ஜாயிண்ட் இடத்துலாம் ஒரு இது ஒரு வெடுப்பில் இருக்கும், அதெல்லாம் கரெக்டாக மாவு வச்சு தேய்ச்சி மாவு அப்படியே சூ முடியும். மாவு வச்சு தேய்ச்சி இந்தமாரி க்ளீன் பண்ணி ப்ரெஷ்ஷை போட்டு அடிச்சு விட்டு நீட்டாக அந்த ஷேப்பு கொஞ்சம் கூட அந்த வெடுப்பு உடஞ்சது தெரியாமல் நம்ம நீட்டாக பண்ணி விடணுங்க. நல்லா இல்லாமல் எதுவுமே ஃபிட்டிங் இல்லாமல் இந்த மாதிரி தான் சிலை இருக்கும். இதை வந்து நீட்டாக நைஸ் பண்ணி நல்லா மாவு வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்தமாரி அதான் பையன் மாவு தேய்ப்பா சூம் பண்ணுங்க. அது பாதியில் உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு அந்த வெடுப்பு உடஞ்சலாம் தெரியும். அதை வந்து நீட்டாக மாவு வச்சு தேய்ச்சி நைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சிலை ஓட்டும் போது இந்தமாரி ஃபுல் கிளியரன்ஸ் ஆகும். பாருங்க, எனக்கு ஒரு பையன் தந்தாங்க கை ஓட்டிட்டு பாருங்க, இங்கே அப்படியே மயில் தலையில் நடந்துட்டு பாருங்க. ஸோ இந்தமாரி ஃபுல்லாக ஒவ்வொரு வேலையும் ப்ராசஸ் நடந்தால் தான் இந்தமாரி வேலை வந்து ஃபுல்லாக நடக்கும். பார்த்தா உங்களுக்கு ஒரு சிலையானது கிடைக்கும். இந்தமாரி ஒரு சிலை வெள்ளை சிலையாக பெயிண்ட் அடிக்காமல் நம்ம எடுக்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு வாரம் ஆயிரும் இந்த ஒரு சிலை மட்டும் எடுக்கிறதுக்கு. ஸோ தான் விநாயகர் வந்து ஸ்டாண்ட் அடிக்கிறதுங்க. ஸோ இந்தமாரி ஒவ்வொரு பீஸாக அளவாக கரெக்டாக அறுத்து ஒவ்வொரு சிலைக்கு என்னென்ன அளவு இருக்குது அந்த அளவை பார்த்து நோட் பண்ணி இது பண்ணி ஒவ்வொன்றும் ஆணி போட்டு இது பண்ணணும். சிலை எப்போலேருந்து புக் பண்ணுறீங்க? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஆடி ஒன்று வந்து ஆடி பண்ணுறதுக்கு ஆஃபர் போகிறோம் நண்பா. ஸோ அந்த டைமில் வரவங்களுக்கு வந்து 10% ஆஃபர் பண்ணுவோம். ஸோ அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலை வந்து ஒரு 10,000 ஒரு சிலை எடுக்கிறீங்களா 10% ஆஃபர் போக பார்த்தீங்கன்னா வந்து 9,000 தான் செலவு வரும். ஸோ அந்த குறிப்பிட்ட டைம் ஆடி ஒன்றுலேருந்து 18க்குள்ளே வரவங்களுக்கு அந்த ஆஃபர் பண்ணி தருவோம். ஸோ இது வந்து ரீட்டெயிலும் பண்ணுறோம், ஹோல்சேல் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு 10 சிலைக்கு 10க்கு மேற்பட்ட சிலை வாங்குறதுக்கு எல்லாமே ஹோல்சேல் பண்ணும்போது இன்னும் குறையும், இன்னும் ஒரு 1000 சிலை வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ஹோல்சேலில் என்ன ரேட்டுக்கு தருவீங்க? இப்போ நீங்கள் ஹோல்சேல் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு 10,000 ஒரு சில வந்து ரீட்டைல் நான் கொடுக்குறேன்னு வச்சிங்களா, உங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபா ஒரு 1500 கம்மியாக முன்ன பண்ண ஒரு 8500 9000 அந்த ரேஞ்சு நான் பண்ணி கொடுத்துருவோம். ஹோல்சேலாக ஒரு 10 சிலைக்கு மேற்பட்டு எடுத்தா அந்தமாரி. சிலை எத்தனை அடியிலேருந்து இருக்குது உங்கள்கிட்ட? ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து சிலை வந்து 1/2 அடியிலேருந்து 5 அடி இருக்குது நண்பா. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேற்பட்டு நம்மகிட்ட சிலை நடந்து போட்டுக்கிறோம். ஹோல்சேலும் கொடுக்குறோம், ரீட்டெயிலும் கொடுக்குறோம்.